நாடாளுமன்ற வளாகத்திற்குள் மக்கள் பிரதிநிதிகளோ அல்லது பார்வையாளர்களோ நுழையும் போது எந்தெந்த இடங்களில் சோதனை செய்யப்படுகிறது, எத்தனை பாதுகாப்பு அடுக்கை தாண்டி அவர்கள் உள் நுழைவார்கள் என்பது பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம். 2001ஆம் ஆண்டு டிசம்பர் 13 நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு பின் நாடாளுமன்றத்தின் பாதுகாப்பு பல மடங்காக உயர்த்தப்பட்டது. இவற்றை கண்காணிக்கும் பொறுப்பில் டெல்லி போலீசார், துணை ராணுவப் படைகள் மற்றும் நாடாளுமன்ற பாதுகாப்பு சேவைத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். முதலாவது பாதுகாப்பு அரணாக இருப்பது நாடாளுமன்றத்தை சுற்றியுள்ள வளாகம். இவற்றை கண்காணித்து பாதுகாப்பை உறுதி செய்வது டெல்லி போலீசாரின் கடமையாகும். அவர்களைத் தொடர்ந்து நாடாளுமன்ற வளாகத்திலிருந்து குறிப்பிட்ட தூரம் வெளியே துணை ராணுவ ஜவான்கள் பாதுகாப்பை உறுதி செய்கின்றனர். வளாகத்திற்குள் PSS என்ற நாடாளுமன்ற பாதுகாப்பு சேவை பிரிவினரும் டெல்லி போலீசாரும் சேர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபடுகின்றனர். இணை செயலர் மட்டத்திலான அதிகாரி தலைமையிலான PSS பிரிவினரே காவல் பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள். நாடாளுமன்றத்தின் நடவடிக்கைகளை பார்வையிட வரும் பார்வையாளர்களும் 3 அடுக்கு பாதுகாப்பு சோதனைக்கு பின்னரே நாடாளுமன்ற வாயிலுக்கு நுழைய அனுமதிக்கப்படுகின்றனர். அதன்படி நாடாளுமன்ற கட்டட வளாகத்திற்கு நுழையும் முன்னரே பார்வையாளர்கள் சோதனையை எதிர்கொள்கின்றனர். அங்கிருந்து புதிய நாடாளுமன்ற கட்டடத்தின் நுழைவாயில் கேட் அருகே வந்ததும் அவர்களிடம் அடுத்த கட்ட சோதனை நடைபெறுகிறது. தொடர்ந்து பார்வையாளர் மாடத்திற்குள் நுழையும் முன்பாகவே பார்வையாளர்களிடம் 3வது சோதனை நடத்தப்படுகிறது. தீவிர சோதனைக்கு உள்ளாகும் இவர்கள் தங்களுடன் புத்தகம், பேனா உள்ளிட்ட எந்த பொருட்களையும் எடுத்துச் செல்ல அனுமதி இல்லை. நாடாளுமன்றத்தின் செயல்பாடுகளை பார்வையிட MP-க்கள் பரிந்துரையுடன் வரும் பார்வையாளர்களை PSS எஸ்கார்ட்ஸ் தான் அழைத்துச் செல்வர். இவர்கள் சுமார் 1 மணி நேரம் மட்டுமே நாடாளுமன்ற நடவடிக்கைகளை காண முடியும். பார்வை மாடத்தில் அமர்த்தப்பட்ட பின்னரும் இந்த பார்வையாளர்களை சில பாதுகாப்பு அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டே இருப்பார்கள். நாடாளுமன்ற அவை நடவடிக்கைகள் தொடங்கியதும் இரு அவைகளின் பாதுகாப்பு பொறுப்பு முழுவதும் PSS மற்றும் டெல்லி போலீசாரிடம் வழங்கப்பட்டுவிடும். அப்போது அனைத்து மாடங்களிலும் முதல் வரிசையில் அவை மார்ஷல்கள் மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகளே நாடாளுமன்றம் முடியும் வரை அமர்ந்திருப்பார்கள். இந்த வகை முறைமை ஜார்க்கண்ட் தனி உருவாக்கத்திற்கான மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது முதல் பின்பற்றப்படுகிறது. அந்த மசோதா தாக்கலின்போது இதேபோல் பார்வையாளர் மாடத்தில் இருந்த ஒருவர் அவைக்குள் ஊடுருவியதால் முதல் வரிசையில் பார்வையாளர்கள் அமர்த்தப்படுவதில்லை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.